लक्ष्मीं तनोतु नितरां नितरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाकिशिखाप्रवालं भैरम्बम् अम्बुरुह डम्बरं डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेद शतधारधुरन्दरं नः. ஸோ போன கிளாஸ்ல நம்ம இந்த 23வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். கௌசல்யாயை பிரதமம் அதிசத்து भूपतिः पायसार्धं प्रादात् अर्धं प्रणयमधुरं केके केकयेन्द्रस्य पुत्र्यै एते देव्यौ तरलमनसः पत्युः आलोच्य भावं स्व अर्धांशाभ्यां स्वयम् अकुरुतां பூர்ணகாமாம் காமாம் சுமித்ராம். ஸோ வந்து அந்த வேள்வியிலேருந்து ஒரு தங்க கனக கலச 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 பாத்திரா அதோட ஒரு ஒரு ஹியூமன் ஒரு டிவைன் பீயிங் வெளில வரார். அந்த பாயசத்தோட இருக்கின்ற அந்த இதை கொடுக்குறார் பாத்திரத்தை. ஸோ அது கௌசல்யாக்கு அந்த பாயசத்துலேருந்து பாதியை கொடுத்தார். அப்புறம் மீதி பாதியை வந்து கைகேயி கொடுத்தார். அந்த அவ ரெண்டு பேரும் வந்து பத்யுகு தரள மனசகா பத்யுகு பாவம் ஆலோச்சிய ஏதே தேவ்யோ அவ ரெண்டு பேரும் தன்னுடைய அர்த்த அம்சத்தில இருந்து சுமித்ரையினுடைய ஆசையையும் பூர்த்தி பண்ணா அப்படின்னு அவளுக்கும் வந்து அரை ஹாஃப் ஆஃப் கொடுத்தா அப்படிங்கிறதோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல இல்லையா? மேல அடுத்தது தீபா படிக்கிறடா. Yes, ma'am. अवभृते वसिते सरयूतटात् अत यथा यतमुच्चलिते जने दशरथ परिपूर्णमनोरथः पुरम् अघात् पुरूहूत पुरोपमाम्. ஓகே சாரி ஒரே நிமிஷம் சாரி. ஓகே. அவபிருத்தே அவபிருத்தே அவசித்தே சரயூதட்டாத் அத யதாயதம் உச்சலிதே ஜனே தசரதः பரிபூர்ண மனோரதः புரமகாத் புருஹூத புரோபமா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து முன்னாடி நம்ம பார்க்கும்போது என்ன, இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை வந்து சரையு தட்டத்துல பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? முன்னாடி ஏதோ ஒரு ப்ரோஸ்லயோ ஸ்லோகத்திலயோ பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அந்த வேள்வி பண்ணி அதுல இருந்து ஒரு புருஷன் வெளில வந்து இந்த மாதிரி ஒரு பாயசத்தை கொடுத்து அவளுடைய ரெஸ்பெக்டிவ் அவருடைய 3 பிரதான மகிஷிகளுக்கு அந்த பாயசத்தை பிரிச்சு கொடுத்தார் தசரதர். ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவபிருதே அவபிருத்த ஸ்நானம், ஸ்நானம் அப்படின்னாலே யஜ்ஞம் முடிஞ்சு பண்ற ஸ்நானத்துக்கு அவபிருத்த ஸ்நானம்னு பேரு. ஸோ யஜ்ஞாந்த ஸ்நானாதி கிருத்தியே அவசித்தே. ஸோ அது அவசானம் அப்படின்னா எண்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த அவபிருத் பிறகு அவபிருத்தே அவசித்தே, அந்த அவபிருத்த யஜ்ஞாந்த ஸ்நானம்ங்கிறது அவசானத்துக்கு வந்த அந்த தருணத்தில் அவசித்தே ஜனே. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஜனே யஜ்ஞ சமவேத ஜனசமாதே அந்த ஜனே சரையூ தட்டாத்து யதாயதம் உச்சலித்தே சதி. ஸோ இந்த மாதிரி அவபிருத்தே அவசித்தே ஒன்று, அந்த யஜ்ஞம் முடிஞ்சு அந்த அந்திம ஸ்நானத்துக்கு அவபிருத்த ஸ்நானம்னு பேரு. அந்த அவபிருத்தே அவசித்தே அது முடிந்த அந்த தருணத்தில் ஜனே சரையூ தட்டாத்து யதாயதம் உச்சலித்தே சதி. ஸோ வந்து உச்சலித்தம்னா பிரஸ்தித்தம்னு அர்த்தம். கிளம்பி அங்கேருந்து லெஃப்ட் செட்டிங் அவுட்னு சொல்றோம் இல்லையா? ஜனே சரையூ தட்டாத்து அந்த சரையூ தட்டத்திலிருந்து யதாயதம் அப்படின்னா எவ்வாறு முடிந்ததோ, யதாஸ்வம் ஸ்வகந்தவிய தேசம்னு அர்த்தம். யதாயதம் அந்த அவளுக்கு போக வேண்டிய டெஸ்டினேஷனை நோக்கிண்டு உச்சலித்தே சதி பிரஸ்தித்தே சதி ஜனே பிரஸ்தித்தே சதி. சரியா இருக்கா? பூர்ண பரிபூர்ண பரிபூர்ண மனோரதா தசரதா புருஹூத புரோபமாம் புரம் அகாத். ஸோ இப்போ இங்க என்ன அப்படின்னா, தசரதா புறம் அகாத், அதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? தசரதரானவர் தன்னுடைய புறத்தை அடைந்தார். இங்க புறகங்கிறது உங்களுக்கு வந்து பூஹு பூஹு புறவு புறஹன்னு ஒரு சப்தம். புர் அப்படின்னுட்டு பாரத சங்கரத்துல கூட வந்திருக்குது. ரேபாந்தம் ஸ்திரீலிங்கம் இது. பூஹு புறவு புறஹ, புறம் புறவு புறஹன்னு சப்தம் வரும். ஸோ பூஹு புறவு புறஹ, புர்ருங்கிறது ரேபாந்த ஸ்திரீலிங்க சப்தம். ஸோ அதனாலதான் உபமாம்னு அதுக்கு அட்ஜெக்டிவா வருது. புரியுறதா? புரூஹுத புரோபமாம் புறம் அகாத். ஸோ பரிபூர்ண மனோரதா, ஃபுல் பரிபூர்ண மனோரதா எஸ்ய சஹ, பரிபூர்ணமடைந்த ஃபுல்ஃபில்லான டிசையர் யாருக்கோ அவர். இட் கோஸ் இஸ் an adjective for தசரதா. சரியா இருக்கா? புருஹுதா அப்படின்னு சொல்லும் போது இந்திரஹான்னு அர்த்தம்.
ஓகேவா? புருனா பூயிஷ்டம்னு அர்த்தம். பூயிஷ்டம் ஹூயதே. புரு ஹூயதே இது புருஹுதः. அதாவது இந்திரஹ பூயிஷ்டம் ஹூயதே யக்ஞேஷு. எவனுக்கு வந்து நன்னா வந்து அந்த யக்ஞங்கள்ல வந்து அந்த ஹவிசானது வருதோ அப்படிப்பட்ட புருஹுதः, அவனுடைய புருஹூதஸ்ய புரா புரா புற உபமா. புரியுறதா? அந்த புரூகத்தனுடைய அந்த இந்திரனுடைய புறம் அப்படின்னா நகரி, அதுக்கு உபமா, புறம் உபமா, அதுக்கு எஸ்யாக தாதிருஷீம் இந்த புறம் சக தசரதः அகாத். அகாத்னா சென்றார், கதகான்னு அர்த்தம். கம்முனுடைய லுங்கு பிரயோகம். ஓகேவா? சோ அத பிறகு அவபிருதே அவசித்தே, அந்த அவபிருத ஸ்நானம் முடிந்த அந்த தருணத்தில் சரயூ தடாத்து யதாயதம் ஜனே உச்சலித்தே சதி, அந்த சரயூ நதிக்கரையிலிருந்து சரயூ நத்யாக தடம், சரியா? தடஹ தஸ்மாத்து தடாத்து யதா யதம் அப்படின்னா யதாஸ்தானம்னு அர்த்தம். அவாவாளுடைய இருப்பிடத்தை நோக்கி ஜனே உச்சலித்தே சதி, ஜனங்கள் கிளம்பிய அந்த தருணத்தில் இந்த தசரதா புறமகாத். எப்படிப்பட்ட தசரதா? பரிபூர்ண மனோரதா, பரிபூர்ணா மனோரதா எஸ்ய சஹா, பூர்ணமடைந்த டிசையர் யாருடையதோ அப்படி இருக்கின்ற தசரதா ஸ்வபுரம் அகா, தன்னுடைய புறத்தை அடைந்தார். எப்படி அந்த புறத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ்? புருஹூத புரோபமாம் புறம். சரியா? இங்க புர்ருங்கிற ரேபாந்த ஸ்திரீலிங்கம் சப்தம்ங்கிறதுனால புறம்னா நகரம், நபும்சகலிங்கத்திலயும் இருக்கு. இங்க யூஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா புறம் புரே புராணி, புறம் புரே புராணி. இங்க யூஸ் பண்ணிருக்கிறது பூஹு புறவு புரஹ. புறம்ங்கிறது த்விதியா விபக்தி ஏகவச்சனம், ரேபாந்தம் ஸ்திரீலிங்கம். அதனாலதான் அதுக்கு அட்ஜெக்டிவா கொடுத்திருக்கிற இதையும் ஸ்ரீலிங்கத்துல போட்டிருக்கா. புருஹூத புரோபமா, புருஹுதஸ்ய புறம், புருஹுத புறம், தஸ்ய உபமா, தஸ்ய உபமான தஸ்ய சதிருஷின்னு அர்த்தம். சதிருஷீம் புறம் அகாத். இந்திரனுடைய புறம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கின்ற தன்னுடைய நகரத்தை அடைந்தான். சரியா இருக்கா? ச அவபிருத்தே அவசித்தே சரயூ தட்டாத் அத யதா யதம் உச்சலிதே ஜனே தசரதः பரிபூர்ண மனோரதः புரமகாத் புருஹூத புரோபமாம். அடுத்தது இது வந்து துருத அப்பா விலம்பிதம்னுட்டு ஒரு ஒரு விருத்தம் இது. சரியா? அஹ்? என்ன துருத விருத்தமா? துருத விலம்பிதம். துருத விலம்பிதம்னு ஒரு விருத்தம். துருத விலம்பிதம் ஆக நபௌ பரௌ, ந ந நகணம் பகணம், அதுக்கப்புறம் பகணம் ரகணம். சரியா? அஹ்? போட்டு பார்த்துக்கோங்க நீங்க. ஓகே, அடுத்தது அபாட்டவாத் கேவலம் அங்கானாம் அங்ககா. மனோஜ்யகாந்தே கேவலம் அங்ககானம் இல்லையா? அங்ககானம் சாரி ஆமா. அங்ககானாம் ம். மனோஜ்யகாந்தேர் மஹீஷி ஜனஸ்ய शनैः शनैः प्रोज्झित भूषणानि चकाशिरे दौहृद लक्षणानि. ஆமா. சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த பாயசத்தை அறிஞ்சாச்சு, அருந்து அருந்து இவளுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே என்ன வச்சுட்டா, சாப்பிட போறா. உடனே அவ அது சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ எல்லாரும் கர்ப்பம் தரிச்சுனுட்டா. எல்லாருக்கும் தே ஆல் கன்சீவ்ட், பிரெக்னென்ட் ஆயிட்டா. சோ என்ன அபாட்டவாது கேவலம் அங்ககானாம் மனோஜ்ஞகாந்தேர் மகீஜனஸ்ய शनैः शनैः प्रोज्झित भूषणानि चकाशिरे दौहृद लक्षणानि. सो महीजनस्य मनोज्ञकान्तेः மகீஜனங்கள் சாரி மகீஜனங்கள்னு சொல்றேன், மகிஷி ஜனஸ்ய சாரி மகிஷி ஜனஸ்ய மனோஜ்ஞகாந்தேஹே. சோ மனோஜ்ஞா அப்படின்னா மனோகரான்னு அர்த்தம். கர்ப்பதாரணாத்து பூர்வதோபி மனோகரான்னு அர்த்தம். அப்ப முன்னாடி என்ன அழகா இல்லையாவா? இப்பதான் அழகா இருக்காளா அப்படின்னா முன்னாடி அழகா இருந்தா அதை விட இன்னும் அழகா இருக்கா அப்படின்னு சொல்றோமோ, இன்னும் பெட்டர் லுக்கிங் அப்படின்னு சொல்றோம்ல. சோ அந்த மாதிரி கர்ப்பதாரணாத்து பூர்வதோபி மனோகரா காந்திஹி எஸ்ய தஸ்ய மகீஜனஸ்ய, இந்த மகீஜனங்களினுடைய அப்படின்னா ஜனஸ்ய அயம் ஜனஹ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல இட் டசன்ட் டினோட் த ஜெண்டர், இட் இஸ் அ பர்சன். அயம் ஜனஹா வதாமி அப்படின்னு நான் என்ன சொல்லிட்டேன்னா, என்னது இந்த ஸ்ரீலிங்கத்தை ஃபெமினைனா இருந்துட்டு அயம் ஜனகன் தன்னை அட்ரஸ் பண்ணிக்கிறாளேன்னா பண்ணுவா. அதே மாதிரி இங்க என்ன என்ன அப்படின்னா மகிஷி ஜனஸ்ய மனோஜ்ஞகாந்தேஹே, அந்த மகிஷி ஜனங்களினுடைய, அதாவது இந்த கௌசல்யாதி ராஜபத்னி கணஸ்ய
அவர்களுடைய மனோஜ்ஞ காந்தேகே அப்படின்னா மனோகரா காந்திஹி எஸ்ய தஸ்ய, இட் கோஸ் as an adjective for மகிஷி ஜனஸ்ய. புரியுறதா? அந்த மகிஷி ஜனங்களுடைய மனோஜ்ஞ காந்தேகே மனதை கவரக்கூடிய, மனஹ ஜானாதி இது மனோஜ்ஞா. ஸோ இங்க வந்து மனோகராகான்னு அர்த்தம். மனோஜ்ஞாக காந்திஹி, சரியா? எஸ்ய தஸ்ய மகிஷி ஜனஸ்ய அங்ககானாம் கேவலம் அபாட்டவாத் புரோஜ்ஜித பூஷணானி தௌஹ்ருத லக்ஷணானி ஷனைஹி ஷனைஹி சகாஷிரே. அங்ககானாம், அங்கம்னா சரீரம் அர்த்தம். அல்பானி கார்ஷ்யகதானி அங்ககானாம், அதாவது அல்பார்த்தே க பிரத்யம், விரக்ஷா விரக்ஷகா அப்படின்னு சொல்லும்போது விரக்ஷம்னாலும் மரம், விரக்ஷகனாலும் மரம், ஆனா வந்து குட்டி மரத்துக்கு விரக்ஷகான்னு சொல்லுவோம். அல்பார்த்தே க பிரத்யா இல்லையா? சோ வந்து இங்க என்ன, அல்பானி கார்ஷ்யகதானி அங்ககானாம், அவளுடைய அந்த அங்கத்துல போட்டு இருக்கிற அந்த ஆபரணங்களை தாங்கிக்கிற அளவுக்கு அவளுக்கு கர்ப்பாவஸ்தையில சக்தி இல்லையா, சாமர்த்தியம். பாட்டவம்னா சாமர்த்தியம்னு அர்த்தம். அபாட்டவம் அப்படின்னா சாமர்த்திய ரஹிதம்னு அர்த்தம், அசமர்த்தாகான்னு அர்த்தம். புரியுறதா? சோ அங்ககானாம் கேவலம் அபாட்டவாது, சரீரத்தினுடைய சரீரமானது கேவலம் அபாட்டவாது பட்டுத்துவ அபாவாது, அதாவது பூஷணத்தை வந்து பூஷண தாரண விஷய சாமர்த்திய அபாவாத்துன்னு அர்த்தம். அந்த பூஷணங்களை தரிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை கர்ப்பாவஸ்தையில அவளுடைய சரீரங்கள் இழந்துடுத்து. அதனால தஸ்மாத் காரணாத்து அவ எப்படி இருக்கா அப்படின்னா புரோஜ்ஜித பூஷணானி தௌஹ்ருத லக்ஷணானி ஷனைஹி ஷனைஹி சகாஷிரே. ஸோ வந்து சகாஷிரேனா பிரகாசிச்சதுன்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்றது, பரிலட்சியமானானி பபூவு, அவைகள் வந்து நம்ம பார்க்கறதுக்கு கண்ணுக்கு வந்து விஷயமாச்சு எல்லாமே. எது அப்படின்னா அந்த புரோஜித அங்ககானாம் கேவலம் அபாட்டவாது, சரீரமானது அப்படிப்பட்ட பூஷணங்களை எடுத்துக்கொள்ள சாமர்த்தியத்தை இழந்த தருணத்தின் பொருட்டு புரோஜித பூஷணானி புரோஜிதானி பூஷணானி புரோஜித பூஷணானி, சரியா? விசர்ஜிதானி பூஷணானி ஏஷு தானி தௌஹ்ருத லக்ஷணானி. அந்த தௌஹ்ருத லக்ஷணம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பாவஸ்தையில வர்றதுக்கு தான் அந்த தௌஹ்ருதம்னு சொல்லுவா. அதாவது ஸ்வஹிருதயேன கர்ப்பஹிருதயேன ச த்விஹிருதயா, அதனால அதுக்கு தௌஹ்ருதயம், தௌஹ்ருதம்னு அர்த்தம். தன்னுடைய ஹிருதயம், அம்மாவோட ஹிருதயம், அவ வச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தையனுடைய ஹிருதயம், ரெண்டு ஹிருதயம் இருக்கு அவகிட்ட. அதனால ஸ்வஹிருதயேன கர்ப்பஹிருதயேன ச த்விஹிருதயா இது உச்சதே. அதாவது மாத்ருஜனஸ்ய ஹிருதயம் மாதுஷ்ச ஹிருதயேன யத் சம்பத்தம் தேன கர்ப்பிணியா நேஷ்டம் ஸ்ரத்தாவமானனம். அதாவது மாத்ருஜன்யஸ்ய ஹிருதயம் மாதுஷ்ச ஹிருதயேன யத், மாத்ருஜன்யம் அப்படின்னா அம்மா கிட்டேந்து பிறக்கிற அந்த குழந்தையினுடைய ஹிருதயம், அப்புறம் மாதுகு அம்மாவினுடைய ஹிருதயம், இதோட சேர்ந்து சம்பத்தம் தேன கர்ப்பிணியா, அந்த கர்ப்பிணிங்கிறவோ அந்த மாதிரி ரெண்டு ஹிருதயத்தோட இருக்கா. அதனால அவளுக்கு வந்து இஷ்டம், அவளுக்கு நேஷ்டம் பண்ணக்கூடாது, அவளுக்கு எது இஷ்டமோ அது பண்ணாம இருக்கக்கூடாது. புரியுறதா? அதனாலதான் தௌஹிருதம்ங்கிறா. புரியுறதா? சோ அதனால என்ன அப்படின்னா தத் சம்பந்தித்வாத கர்ப்பகா தௌஹிருதம் இத்தியுச்சதே. அந்த தத்து தௌஹிருதயுக்தா நாரி தௌஹிருத் இதி தௌஹிருதினி இது உச்சதே. சோ தௌஹிருதம் அஸ்ய அஸ்தி இது தௌஹிருதினி, தபஹா அஸ்ய அஸ்தி இது தபஸ்வினிங்கிற மாதிரி. சரியா இருக்கா? ம். ஆமா. அதான். சோ அங்ககானாம் கேவலம் அபாட்டவாத் புரோஜ்ஜித பூஷணானி தௌஹ்ருத லக்ஷணானி ஷனைஹி ஷனைஹி சகாஷிரே. ஷனைஹி ஷனைஹி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாகன்னு இல்ல, கிராஜுவலின்னு அர்த்தம். கிராஜுவலி சகாஷிரே பிரகாசிச்சது. புரியுறதா? சரியா இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆபூஷணங்களை விட்டதுனாலையும் இந்த தௌஹ்ருத லக்ஷணங்களானது ஷனைஹி ஷனைஹி சகாஷிரே மகிஷீஜனஸ்ய மனோஜ்ஞகாந்தேஹே அங்ககானாம் கேவலம் அபாட்டவாத் புரோஜ்ஜித பூஷணானி தௌஹ்ருத லக்ஷணானி ஷனைஹி ஷனைஹி சகாஷிரே. சரியா இருக்கா? பாட்டவாத்தனா ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ங்கிற மாதிரி. பாட்டவம்னா ஸ்கில்னு அர்த்தம். பட்டுதா, பட்டோஹோ பாவம் பாட்டவம். அபாட்டவாத். அபாட்டவம்னா அசமர்த்தம்னு அர்த்தம், சாமர்த்திய ரகிதம். பட்டோஹோ பாவம் பாட்டவம் இல்லையா? பட்டுனா ஸ்கில், பட்டுஹு வட்டுஹு இல்லையா? மேம் இங்க மகிஷி ஜனஸ்யன்னு இருக்கிறதுல மகிஷினாக்கா ஸ்ரீலிங்கம், சோ மகிஷி ஜனனாக்கா இன்னும் புல்லிங்கத்துல தான் வருமா?
ஆமா 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 ஆமா. மகிஷி ஜனஸ்ய காந்திஹி. சரியா? ம். ma'am. Yeah. ஓகே, அப்புறம் படிக்கும். படிங்க படிங்க. மந்தம் மந்தம் அபயத் வலித்ரயா காததா விஷய நாபிகஹ்வரா கௌசலேந்திர துஹிதுஹு ஷனைர் அபூத் மத்ய யஷ்டிரபி திருஷ்டிகோச்சரா. சோ வந்து என்ன, இப்ப வந்து அவ கர்ப்பாவஸ்தையில இருக்கிற அவ என்ன எப்படி இருந்தா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கௌசல்யாவை மாத்திரம் வர்ணிச்சுன்னு வர்றார் போஜன். ஏன்னா கௌசல்யாவுக்கு தான் சாக்ஷாத் மகாவிஷ்ணு வந்து பிள்ளையா பிறக்க போறார். மத்தவாளுடைய கர்ப்பாவஸ்தையை அவர் சொல்லல. சோ மந்தம் மந்தம் அபயது வலித்ரயா காததா விஷய நாபி கஹ்வரா கோசலேந்திர துஹிதுஹு ஷனைஹி அபூத் மத்திய எஷ்டிரபி திருஷ்டிகோச்சரா. சோ கோசலேந்திர துஹிதுஹு, அந்த கோசல தேசத்தினுடைய ராஜாவினுடைய துஹிதா, அந்த பொன்னான அந்த கௌசல்யா, அவளுடைய வலித்ரயா மந்தம் மந்தம் அபயத்து. அதாவது அதாவது சாமுத்திரிகா லட்சணத்துல என்ன அப்படின்னா, இங்க 3 கோடு இருக்கும். நல்ல சாமுத்திரிகா லட்சணத்தோட இருக்கிற ஸ்திரீக்கு சொல்றேன். மத்தியே வலித்ரயா குமார சம்பவத்திலையும் வரும். அவளுடைய அந்த தபஸ் பண்ணும்பொழுது எப்படி வந்து அந்த அந்த அவளுடைய அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடா இருந்தா, தபஸ்ல ஈடுபட்டு இருந்தா, அந்த இதனுடைய விருஷ்டியினுடைய மழையினுடைய துளியானது அவளுடைய பக்ஷ்மத்துல விழுந்து, அதரத்துல விழுந்து, நாபியில விழுந்து, அந்த 3 வலியும் தாண்டி வந்ததுன்னு வரும். சரியா? சோ அந்த மாதிரி இங்க என்ன வலித்ரயா, அந்த மாதிரி உச்ச குல ஸ்திரீகள், நல்ல சௌபாகிய வசத்தோட இருக்கின்றவா, சாமுத்திரிகா லட்சணத்தோட இருக்கின்ற ஸ்திரீகளுக்கு அந்த வலித்ரயாங்கிறது இருக்கும். 3 வலி இருக்கும். அதாவது 3 வலி எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல ஸ்லெண்டரா வயறு இருந்தாதான் அந்த 3 வலி வரும். தொப்பையோட இருந்தா வராது இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த இவளுக்கு வந்து இப்ப என்ன அப்படின்னா, கர்ப்பாவஸ்தையில அந்த ஸ்லெண்டர் வேஸ்ட் எல்லாம் போயிடும் இல்லையா? இப்ப வந்து அந்த வலித்ரயா, அந்த 3 வலியானது, வலினா கோடு, அந்த திரயம், அந்த 3ஆனது மந்தம் மந்தம் கொஞ்சம் கொஞ்சமான அபயத்து, அபயத்துன்னு அபசரத்துன்னு அர்த்தம், காணாம போயிடுத்துன்னு அர்த்தம். Because of the womb in the child in the womb is growing, and gradually அவளுடைய அந்த வலித்திரையாங்கிறது மறைஞ்சு போயிட்டு. அப்புறம் காததா விஷய நாபி கிஹ்வரா, நல்ல ஒரு டீப்பாக, நல்ல ஒரு அந்த தொப்புளானது, நாபினா தொப்புள். சோ காததா விஷய நாபி கஹ்வரா அப்படின்னு சொல்லும்பொழுது, கஹ்வரம்னாலே டீப்னு அர்த்தம். சோ காததா விஷய கர்ப்ப கௌரவாத்து, அந்த காதீபூதா நாபி கஹ்வரா, நாபி குஹரம், குஹரம்னா ஓட்டை, எஸ்யாக நல்ல அந்த ஓட்டையானது உள்ளுக்கா போயிடுத்து. மத்திய எஷ்டிஹி அப்படி ஷனைஹி ஷனைஹி திருஷ்டிகோச்சரா அபூத். ஸோ இந்த கௌசல்யாக்கு என்ன அப்படின்னா, மத்திய எஷ்டிஹி அப்படின்னு சொல்லும்பொழுது, எஷ்டி துல்லிய மத்தியமாக, ஒரு எஷ்டி, ஒரு கட்டை, ஒரு ஸ்லிம்மா ஒரு ஒரு ஸ்டிக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவளுடைய கட்டி பிரதேசம் முதல்ல இருந்தது. அதனால அவளுடைய கட்டி பிரதேசம் கண்ணுக்கே தெரியல. ஷி ஹேட் அ வெரி ஸ்லெண்டர் வேஸ்ட் விச் இஸ் நாட் விசிபிள் டு எவ்ரி ஒன். ஆனா இப்ப என்ன ஆறுதுன்னா, கர்ப்பவசாத்து அந்த அந்த மத்திய எஷ்டிஹி அப்படி ஷனைஹி கொஞ்சம் கொஞ்சமாக திருஷ்டிகோச்சரா அபூத், இட் கேம் டு தி பர்சீவபிளா ஆயிடுறது. சரியா? திருஷ்டிக்கு விஷயமாறுது. சரியா? திருஷ்டிகோச்சரத்துவம் ஆபன்னஹா. முன்னாடி வந்து சூக்ஷ்மதையா அவிபாவியமானஹ அபி இதானீம் திருஷ்டிகோச்சரதாம் ஆபன்னஹ. புரியுறதா? ததாஸ்ரிதம் உதர ரேகாத்ரயம் ஷனைஹி ஷனைஹி அபகதம் பூர்வம் அகாதமபி நாபி குக்குஹரம் இதானீம் காததாம் அகமது இது. சரியா? சோ நாபி வந்து மேலுக்கா இருந்தது. இப்ப வந்து குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய டெப்த்தும் வந்து ஜாஸ்தியா போயிடுது. அதுக்கப்புறம் இதான் இது மாதிரி அவளுடைய சரீரத்துல இருக்கின்ற மாறுதலை சொல்ற. புரியுறதா? சோ கோசலேந்திர துஹிதுஹு, கோசல தேசத்தினுடைய ராஜாவினுடைய பொன்னான கௌசல்யாவினுடைய வலித்ரயா, அந்த 3 வலியும், அந்த 3 ரேகானாம் திரயம், வலினாம் திரயம் யஸ்யாஹா சா வலித்ரயா சா கௌசல்யா, அந்த தாதிருஷா வலித்ரயா மந்தம் மந்தம் அபயது, கொஞ்சம் கொஞ்சமாவ மறைஞ்சு போயிடுது. காததா விஷய
நாபி கஹ்வரா. சோ வந்து என்ன அப்படின்னா, கர்ப்பவசாத்து காததா விஷய நாபி கஹ்வரா, காததா விஷய காதீபூதா நாபி கஹ்வரஹ. கஹ்வரஹனா குஹரம், ஓட்டைன்னு அர்த்தம். காததாம்னா டீப். காததா விஷய நாபி கஹ்வரா அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு ஒரு டெப்த்னஸ்ஸா அடைஞ்சுடுத்தும் அந்த நாபியினுடைய அந்த ஓட்டையானது. மத்திய எஷ்டிகி அப்பி, அவளுடைய மத்திய பாகம் எஷ்டி போல இருந்தது. அதனால காணாம கண்ணுக்கு விஷயமாகாம இருந்தது முன்னாடி. அது இப்ப கர்ப்பவசாத்து அந்த மத்திய பாகம்லாம் பெருத்துண்டு வர்றதுனால மத்திய எஷ்டிகி அப்படி அந்த மத்திய பாகமும் கூட சனைகி திருஷ்டிகோச்சரா அபூத்து, அதுவும் கண்ணுக்கு விஷயமாக ஆயிடுச்சு. புரியுதா? சொல்லுங்க. இங்க இந்த திருஷ்டி கோச்சர ஆச்சேன்றது அதிசயோக்தின்னு சொல்ல முடியுமா? அதிஷ இங்க வந்து முதல்ல அதிசய தெரியவே இல்லைன்றது ஆ, இல்ல முதல் நிஜமாவே தெரியல. இங்க ஒன்னும் பொயட்டிக் ஃபேன்சி எல்லாம் இல்லையே. ஓகே. இல்லாதத ஒண்ணு சொல்றது, அபேதத்துல பேதத்தை ஆரோபணம் பண்றது, அந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு அதிசயோக்தி. நிஜமாவே மத்திய எஷ்டிகி அவளுடைய ஸ்டிக்கு போல இருந்தது அவளுடைய இடுப்பு. அது முன்னாடி நிஜமாவே திருஷ்டி கோச்சரமா ஆகல. இப்போ வந்து கர்ப்பவசாத்து திருஷ்டி கோச்சரமா ஆயிடுத்து, விச் இஸ் ஃபேக்ட், விச் இஸ் நாட் எனி இமேஜினேஷன் ஆர் எனிதிங். புரியுறதா? அதான். சோ கோசலேந்திர துஹிதுஹு மந்தம் மந்தம் அபயத் வலித்ரயா காததா விஷய நாபி கஹ்வரா கோசலேந்திர துஹிதுஹு சனைஹி அபூத் மத்திய எஷ்டிரபி திருஷ்டி கோச்சரா. சரியா? இங்க வந்து ரதோத்ததான்னு ஒரு விருத்தம். அஹ், மேல அடுத்தது படிக்கிறடா. न्यग्रोधपत्रसमतां क्रमशः प्रयाताम् अङ्गीचकार पुनरप्युत्तरम् कृशाङ्ग्याः जीवातवे दशमुखोरग पीडितां गर्भच्छलेन वसता प्रथमे प्रथमेत पुंसा न्यग्रोध पत्र समतां क्रमशः प्रयाताम् अङ्गीचकार पुनरप्युदरं कृशाङ्ग्याः जीवातवे दशमुखोरग पीडितानां गर्भच्छलेन वसता प्रथमेन पुंसाम्. நல்லா இங்க வந்து வசந்த திலக்காது இல்லையா? அதான். சோ வந்து என்ன அப்படின்னா, அதாவது நியக்ரோத பத்திர சமதாம் வடவிருட்சத்துக்கு சமானமாக, வடவிருட்சத்தினுடைய பத்திரத்துக்கு சமமாக முன்னாடி அவளுடைய அந்த கிருஷாங்கியாக உதரம் ஆசீத்து. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் அவ அந்த 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 வடபத்திரத்துக்கு சமானமாக அது இருந்தது. ஸ்திரீணாம் உதரம் புத்திரதாயகம் இது சாமுதிரிகோக்தி. சரியா? அஹ் அஹ் யௌவன அபகமனே, யௌவனம் போன அவஸ்தையில அந்த அந்த நெக்ரோத பத்திர சமதாம், அந்த பத்திர சாதிருஷ்யம், அதுவும் வந்து அபகதாம், அதுவும் வந்து போயிடுத்து. ஆனா இப்ப என்ன தெரியுமோனோ, தசமுக உரக பீடிதானாம் ஜீவாதவே. தசமுகன் அப்படின்னா ராவணன். அந்த தசமுகனே உரகம், உரகம்னா பாம்பு. அந்த தசமுகன் ராவணன் என்கின்ற பாம்புனால பீடிக்கப்பட்டவர்களுக்கு ஜீவாதவே ஒரு ஆன்டிடோடு மாதிரி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கோசரம் கர்ப்பச்சலேன, கர்ப்பங்கிற ஒரு வியாஜத்தினால சாட்சாத் அவளுடைய வயத்துல யாரு வந்து இருக்கா அப்படின்னா, கர்ப்பச்சலேன வசதா பிரதமேன பும்சா, கர்ப்பவியாஜேன பிரதமேன ஆதிபுருஷேன விஷ்ணுனா, அங்க வந்து அவர் வந்து இருக்கிறதுனால, அந்த வயத்துக்குள்ள இருக்கிறதுனால உதரம் கிரமசः பிரயாதாம் ன்யக்ரோத பத்திர சமதாம் புனரபி அங்கீச்சகார. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த யௌவன அவஸ்தையில அவளுடைய அவளுடைய அந்த உதரம்ங்கிறது ஒரு நெக்ரோதம்னா வட்டம், அதனுடைய பத்திரம்னா லீஃப், வட்டபத்திரம் போல அந்த பேனியன் ட்ரீனுடைய லீஃபுக்கு சமானமாக அவளுடைய இடுப்பு, அவளுடைய வயரானது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது யௌவன அவஸ்தையில. ஆனா யௌவன அவஸ்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உதரம் அந்த மாதிரி ஒரு இதை விட்டுருத்தான். அந்த நெக்ரோத பத்திர சமதாம்ங்கிறது அவளுக்கு இல்லை. ஆனா இப்ப திருப்பியும் அவளுக்கு அதே ஒரு அதே அவளுடைய கிருஷாங்கியாக உதரம் இப்போ கிரமசா கிராஜுவலி கிரமசः பிரயாத்தாம் இந்த மாதிரி யௌவனாவஸ்தை போனதுக்கு அப்புறம் அங்கேருந்து அவளுடைய அந்த மாதிரி அந்த வட பத்திரம் சமானமான அந்த உதரம் ஆனது அவளுக்கு போயிடுது. அப்படி போன அந்த நெக்ரோத பத்திர சமதாம்ங்கிறது புனரபி அங்கீச்சகார, இப்ப அவ வயரானது திருப்பியும் அந்த வடபத்திரம் மாதிரியே ஆயிடுத்து. அப்படின்னா திருப்பியும் என்ன இழைச்சி போயிடுத்துன்னு சொல்லணுமா? இல்ல,
ஏன் அப்படின்னா அதுல யாரு இருக்கார் அப்படின்னா கர்ப்பரூபேண கர்ப்பச்சலேன வசதா பிரதமேன பும்சா. சோ வந்து கர்ப்ப ரூபமாக அவளுடைய கர்ப்பத்துக்குள்ள யாரு இருக்கானா சாக்ஷாத் அந்த பிரதம புமான் யாரு மகாவிஷ்ணு இருக்கார். சோ அதான் அவர் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தேன வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்திரஸ்ய புடேஷயானம் இல்லையா, அந்த மாதிரி பத்திரத்துல சயனிச்சுட்டு இருக்கிற சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே இவளுடைய உதரத்துல வந்து இப்ப சயனம் பண்ணிட்டு இருக்கார். அதனால சாக்ஷாத் அதுல அங்க படுத்துண்டார் வட்டபத்திரத்துல படுத்துன்றவர் தான் இங்க இவர் படுத்துட்டு இருக்கிற கர்ப்பமும் வட்டபத்திரத்துக்கு சமானமா ஆயிடுங்கிறார். புரியுறதா? சோ தசமுக உரக பீடிதானாம் ஜீவாதவே. தசமுகன்னா ராவணன். அந்த ராவணன்கிறவனே ஒரு உரகா, ஒரு பாம்பு. அந்த தசமுக அந்த உரக பீடிதானாம் ராவணன் என்கின்ற ஒரு ராவணக ஏவ உரகா சர்பகா தேன பீடிதானாம் லோகானாம் அந்த லோகங்களுக்கு ஜீவாதவே அதாவது ஜீவன ஔஷதார்த்தம் ஆதவம் ஆத்து ஜீவாத்துஹு அப்படிங்கிறது ஆத்து ஜீவாதவஹ அப்படின்னா ஜீவாதவே அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஔஷதத்துக்கோசரம் ஜீவாதவேங்கிறது உங்களுக்கு இதுல இருக்கு சதுர்த்தியில இருக்கு. ஜீவாதுஹு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சப்தம். ஜீவாதுஹு ஜீவாது ஜீவாதவஹ ஜீவாத்தும் ஜீவாத்து ஜீவாத்தூன்னு. ஸோ ஜீவாதவே அப்படின்னா அந்த இது மாதிரி மிருத சஞ்சீவனி ஔஷதம் போல. ஸோ அந்த ஜீவாதவே உயிர் கொடுப்பதற்கோசரம் இந்த மாதிரி தசமுக உரக பீடிதானாம் தசமுகன் ராவணன் ராவணக ஏவ உரகா தேன உரகேன பீடிதானாம் லோகானாம் ஜனானாம் ஜீவாதவே ஜீவன ஔஷதிக்கு ஔஷதிக்கோசரம் ஜீவனார்த்தம் ஔஷதார்த்தம் அவர் வந்து என்ன அப்படின்னா ராவணம் நிகத்திய தத் பீடித்தானே ஜீவைத்தும் இத்தியர்த்தா. ராவணனை கொன்னுட்டு அவனால யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாலோ அவ எல்லாருக்கும் ஒரு ஔஷதிக்கோசரம் கர்ப்பச்சலேன கர்ப்ப வியாஜேன சலம்னா வியாஜம் அந்த ஒரு நிமித்தேன வசதா பிரதமேன பும்சா வசித்து கொண்டிருக்கின்ற பிரதமஹ புமான் பிரதமேன பும்சா அந்த முதல் கடவுளான முதல் சாட்சாத் ஆதிபுருஷேன விஷ்ணுனா அந்த ஹேதுனா புனக பூயோபி அங்கீச்சகார எதை அங்கீச்சகார நெக்ரோத பத்திர சமதாம் புனரபி அங்கீச்சகார. புரியுறதா? யாருடைய உதரம் கிருஷாங்கியாக இழைத்து போன அங்கத்தோட இருக்கின்ற கௌசல்யாயாக உதரம் கிரமஷக ரெஸ்பெக்டிவ்லி பிரயாதாம் நெக்ரோத பத்திர சமதாம் அவளை விட்டு சென்ற யாத்தகா அப்படின்னா கதம்னு அர்த்தம். சோ பிரயாதாம்ங்கிறது நெக்ரோத பத்திர சமதாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சென்ற அந்த நெக்ரோத பத்திர சமதாம்ங்கிறது புனரபி அங்கீச்சகார திருப்பியும் அவளுடைய உதரமானது ஏற்றுக்கொண்டு விட்டது. ஏன் அப்படின்னா சாக்ஷாத் அதுல யாரு சயனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா பிரதம பும்சகா அவர் யாரு அப்படின்னா வடஸ்ய பத்திரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி இல்லையா, அந்த மாதிரி. சோ கர்ப்பச்சலேன இது சலசப்தேன கர்ப்பஸ்ய அசத்திய பிரதிபாதனாது அபக்னுதி. ஆமா, இங்க சலம் வியாஜம் இதெல்லாம் இந்த மாதிரி வியாஜம் வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா அபக்னவம் அபக்னுதிங்கிற ஒரு அலங்காரம் வந்துரும். Vyajana disguise in disguise. சலம் எஸ் Yeah. Vyajana disguise. ஆமா, டிஸ்கைஸ்ன்னு சொல்ல மாட்டான். அந்த In வியாஜம்னா the form என்ன of, சொல்றது in the form of. இல்ல ஃபார்ம் ஆஃப்லாம் இல்ல, அந்த வியாஜத்தின் பொருட்டு சலம்னா ஒரு என்ன சொல்ற ஒரு நிமித்தம்னு வச்சுக்கோங்க. Cause, cause. சரியா? அதான். சோ நெக்ரோத பத்திர சமதாம் கிரமஷ பிரயாதாம் அங்கீச்சகார புனரபி உதரம் கிருஷாங்கியாக ஜீவாதவே தசமுக உரக பீடிதானாம் கர்ப்பச்சலேன வசதா பிரதமேன பும்சாம். அதுக்கு அடுத்தது படிக்கிறடா. मध्यं तनुत्वात् अविभाव्यमानम् आकाशम् आसीत् असितायताक्ष्याः गर्भोदये विष्णुपदापदेशात् कार्श्यं विहाय एव. சோ வந்து என்ன அசிதாயதாக்ஷியாக மத்தியம் தனுத்வாது ஆகாசம் இவ அவிபாவியமானம் ஆசீத். சோ சிதம்னா வெள்ளன்னு அர்த்தம், அசிதம்னா அதுக்கு ஆப்போசிட் கருப்பு. சோ அசிதே ஷியாமவர்ணே
சரியா? அசிதே ஆயதே, ஆயதம்னா தீர்க்கம்னு அர்த்தம், நீண்டன்னு அர்த்தம். ஸோ அசிதே ஆயதே ச அக்ஷிணி யஸ்யாஹா தஸ்யாஹா, ஸோ கௌசல்யாகான்னு அர்த்தம். கருப்பாகவும் நீண்டதாகவும் இருக்கின்ற கண்கள் யாருடையதோ அவள். அப்படிப்பட்ட கௌசல்யாயாக மத்தியம் தனுத்வாது. ஸோ அந்த மத்தியம்னா உதரம், அந்த உதரமானது தனுத்வாது ரொம்ப கிருஷத்வாது ரொம்ப இளைத்து இருந்ததின் பொருட்டு ஹேதோஹோ அவிபாவியமானம். விபாவியமானம்னா டு சீன்னு அர்த்தம், பார்க்கக்கூடியதுன்னு அர்த்தம், பர்சீவபிள்னு அர்த்தம். அவிபாவியமானம்னா நாட் பர்சீவபிள், கண்ணுக்கு விஷயமாகாம இருக்குன்னு அர்த்தம். புரியுறதா? தனுத்துவாது இழைச்சி இருந்ததுனால ஆகாசம் இவ, ஆகாசம் இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்குன்னு நம்மளோட கண்ணுக்கு தெரியுமோ ஆகாசம்? ஆகாசம்ங்கிறது நீங்க ஸ்கையை மாத்திரம் எடுத்துக்க கூடாது. இப்ப இதவே ஒரு ஆகாசம், இதுக்குள்ளேயும் ஒரு ஆகாசம் இல்லையா? ஸ்பேஸ் ஆகாசம்ங்கிறது இல்லையா? இதுக்கு உள்ள இருக்கிற ஆகாசம் இந்த வெளில இருக்கிற ஆகாசம் ரெண்டும் ஒன்னே தான். ஆனா இந்த கைங்கிற ஒரு உபாதினால இந்த ஆகாசம் பிரியப்பட்டிருக்கு இல்லையா? இதுதான் வேதாந்தத்துல பலவிதமா சொல்லிட்டு இருப்பா. சோ தனுத்வாது ஆகாசம் இவ, ஆகாசத்தை போல அவிபாவியமானம் ஆசீத்து, கண்ணுக்கு புலப்படாதது போல அவளுடைய மத்தியம் உதரம் இருந்தது. புரிஞ்சுக்கோங்க. அசிதாய தாக்ஷியாக அப்படின்னு சொல்லும்பொழுது சிதம்னா வெள்ளை, அசிதம்னா கருப்பு, ஆயத்தம்னா நீண்டது, அக்ஷினா கண்ணு. சோ அசிதே ஆயத்தேச்ச அக்ஷிணி எஸ்யாஹா தஸ்யாஹா. புரியுறதா? ஷாமல விஷால லோச்சனாயாகன்னு அர்த்தம். கருத்த நீண்ட கண்களை உடைய அந்த கௌசல்யாயாக மத்தியம் அப்படின்னா அவளுடைய உதரம் வயரானது, தனுத்வாது இழைத்ததின் பொருட்டு ஆகாசம் இவ. எப்படி ஆகாசம் நம்ம கண்ணுக்கு விஷயமாகாம இருக்குமோ அவளுடைய வயரும் நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது, அவ்வளோ ஒரு இழைச்சி, ஜிம்மு கிம்மெல்லாம் போகாம இழைச்சி இருக்காவோ. தனுத்வாது ஆகாசம் இவ அவிபாவியமானம் ஆசீத். கர்ப்போதயே சதி விஷ்ணு பத அபதேசாத் கார்ஷ்யம் விஹாய அபி விஹாய ஏவ. ஸோ வந்து கர்ப்போதயே, ஸோ கர்ப்பாவஸ்தையில என்ன அப்படின்னா விஷ்ணு பத அபதேசாத் கர்ப்போதயே சதி, அந்த கர்ப்பதசாயாம் என்ன அப்படின்னா கார்ஷ்யம் அந்த கிருஷதாம் விஹாய பரித்தியஜ்யாபி என்ன விஷ்ணு பத அபதேசாத் விஹாயக ஏவ. ஸோ வந்து என்ன அப்படின்னா விஷ்ணு பதம் அப்படின்னாலே ஆகாசம்னு அர்த்தம். விஷ்ணு பதம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. விஷ்ணு பதம்னா விஷ்ணுவனுடைய பதம் எங்க இருக்கோ அது விஷ்ணு பதம். கரெக்டா? விஷ்ணு பதம் நீங்க டிக்ஷனரியில பார்த்தீங்கன்னா ஆகாசம்னு ஒரு மீனிங் இருக்கு. விஷ்ணு பத அபதேசாத்து விஷ்ணுவினுடைய பதம் அப்படின்னா அவர் அந்த வயத்துல குடிக்கொண்டு இருக்கிற அந்த அபதேசாத்து, அபதேசான பிரிடெக்ஸ்ட்னு அர்த்தம். ஆன் தட் பிரிடெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கார்ஷ்யம் விஹாய அபி, கர்ப்பாவஸ்தையில அவளுக்கு கிருஷத்துவம்ங்கிறது கிடையாது, தனுத்துவம்ங்கிறது கிடையாது. ஏன் அவளுடைய உதரம்ங்கிறது தனுத்துவம் ஆகாசவத்துன்னு ஏன் சொன்னா அப்படின்னா அது வந்து இழைச்சி இருக்கிறதுனால ஆகாசம் எப்படி கண்ணுக்கு தெரியலையோ அதே மாதிரி அவளுடைய உதரமும் கண்ணுக்கு தெரியலன்னு சொன்னார். இங்க வந்து என்ன அப்படின்னா விஷ்ணு பதஸ்ய அபதேசாது, விஷ்ணு பதம்னுடைய அந்த பிரிடெக்ஸ்ட்னால விஷ்ணு வந்து அவளுடைய விஷ்ணோகோ கர்ப்பரூபேண வித்தியமானசிய பதம் ஸ்தானம் நடக்கும். விஷ்ணுவானவர் கர்ப்பரூபமாக அவளுக்குள்ள இருக்கின்ற அந்த காரணத்தின் பொருட்டு கார்ஷ்யம் விஹாய அபி. சோ கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கும்பொழுது அவளுடைய உதரம் மத்தியம்ங்கிறது தனுன்னு யாரா சொல்லுவாளோ? சொல்ல மாட்டா. சோ அந்த கார்ஷ்யத்தை அவ விட்டாட்டா கூட அபி விஹாயக ஏவ அப்படின்னா ஆகாசம் போலதான் அது இருக்கு. விஹாயகன ஆகாஷகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விஹாய அப்படின்னா நம்ம இத்தனை நாள் வந்து வி ஹா லியப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், விட்டு விட்ட பிறகு அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா? கார்ஷ்யம் விஹாய அபி, கிருஷத்தாவ விட்டுவிட்ட பொழுதிலும் கூட விஹாயக ஏவ ஆகாசத்தை போலதான் இருக்கு. ஏன் அப்படின்னா விஷ்ணு விஹாயகன ஆகாஷகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விஷ்ணு பதம் அப்படின்னா விஷ்ணோஹோ பதம், அதாவது விஷ்ணோஹோ கர்ப்பரூபேண வித்தியமானசிய பதம் ஸ்தானம் விஷ்ணு பதம் ஒண்ணுன்னா விஷ்ணு பதம்னா ஆகாசம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. புரியுறதா உங்களுக்கு? விஷ்ணு பதம்ங்கிறது உங்களுக்கு அங்க ஸ்லேஷத்துல வந்திருக்கு டபுள் அர்த்தத்துல. விஷ்ணு பதம் ஒண்ணுன்னா விஷ்ணு யாருனுடைய கர்ப்பத்துல இருக்காளோ அந்த அபதேசாத்து கார்ஷ்யம் விஹாய அபி விஹாய ஏவ ஆகாசவத்து ஏவ. புரியுறதா? விஹாய ஏவ ஆகாசமேவ ஆசீத்து இத்தியர்த்தः. சோ முன்னாடி என்ன சொன்னோம்? தனுத்வாத்து அசிதாய தாக்ஷியாக உதரம்
தனுத்வாது ஆகாசம் இவ ஆசீத், அவிபாவியமானம் ஆசீத். ஆனா இப்ப கர்ப்போதயே விஷ்ணு பத அபதேசாத் கார்ஷ்யம் விஹாய யத்யபி கார்ஷ்யம் தியக்தம் தஸ்யாஹ சரீரஸ்ய கார்ஷ்யம் ந ஆசீத் ததாபி விஹாயः ஏவ ஆகாசம் விஹாயः ஆகாசமேவ ஆசீத். எப்படி அப்படின்னா விஷ்ணு பதம்ங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா ஆகாசம். புரியுதா? இங்க வந்து உங்களுக்கு அதிசயோக்தி. சரியா? மத்தியபாக கார்ஷ்யோஹோ பேதே அபி அபேதோக்தேஹே பேதே பேதே அபேத ரூப அதிசயோக்தி இங்க. புரியுதா? புரியுது மேடம். முதல்ல அவ ஒல்லியா இருந்தா அதனால ஆகாசத்தோட கம்பாரிசன். இப்ப விஷ்ணு பதம்ங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கா அதனால ஆகாசத்தோட ஏன் கம்பாரிசன். அப்படின்னா விஷ்ணு பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு விஷ்ணுனுடைய அந்த ஸ்லேஷத்தினால இங்க திருப்பி விஹாயா ஏன ஆகாசவதி ஏன. புரியுதா? நமக்கு வந்து நமக்கு நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விஷ்ணு பதம்னா ஆகாசம்ங்கிறது ஒண்ணு கத்துண்டோம். ஒண்ணு விஹாயா அப்படின்னா ஆகாசம். இத்தனை நாளைக்கு நம்ம இத்தனை நாள் விஹாய அப்படின்னா கிளீனா லெவன்த் அவ்யயம் அப்படின்னு போட்டுட்டு போயிட்டே இருப்போம். இனிமே விஹாயா அப்படின்னு பதம் வந்ததுன்னா இங்க விசர்க்கம் ஏதோ தப்பா போட்டிருக்காளே நம்ம யோசிக்கப்படாது. விஹாயா அப்படின்னா ஆகாசம். புரியுறதா? சரியா இருக்கா? அதான் புரியுது. ஒரே ஒரு நிமிஷம். 28 ஸ்லோகத்தினுடைய அலங்காரத்தை அடுத்த கிளாஸ் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். சரியா? 29 பார்க்கலாமா? படிங்க. उच्चस्ते गृहपञ्चके सुरगुरौ सेन्धौ नवम्यां तिथौ लग्ने कर्कटके पुनर्वसुयुते मेषं गते पूषणि निर्दग्धुं निखिलाः पलाशसमिधौ मेध्यादयोध्यारणेः மேத்யாத் அயோத்தியா அரணேஹ अयोध्यारणेः आविर्भूतम् अभूतपूर्वं परं यत्किञ्चित् एकं महः. अपरं यत्किञ्चित् एकं महः. उच्चस्ते ग्रहपञ्चके सुरगुरौ सेन्दौ नवम्यां तिथौ लग्ने कर्कटके पुनर्वसुयुते मेषं गते पूषणि निर्दग्धुं निखिलाः पलाशसमितः मेध्यात् अयोध्यारणेः आविर्भूतम् अभूतपूर्वम् अपरं यत्किञ्चित् एकं महः. சரியா? महः यत् किञ्चित् एकं महः அபூதபூர்வம் அபூர்வம் அபூதபூர்வம் அபரம் ஆவிர்பூதம். அதுதான் மெயின். சரியா? அபூதபூர்வம் இதுக்கு முன்னாடி இல்ல. ந பூதபூர்வம் அபூதபூர்வம் அபரம் ந வித்யதே பரம் அஸ்மாத்து அபரம். இதை விட சிரேஷ்டமான ஒண்ணு கிடையாது. ஏகம் ஒண்ணு. எத்கிஞ்சித் ஏதோ ஒரு மகனா தேஜஸ் தேஜஸானது ஆவிர்பூதம் உண்டாயிற்று. எப்போ அப்படின்னா ராமர் பிறந்த இந்த திதி நட்சத்திரம் அந்த கிரக சேர்க்கை எல்லாத்தையும் இங்க சொல்றார் கவி. கிரக பஞ்சகே உச்சஸ்தே. கிரக பஞ்சகங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியன், சந்திரன், பௌமன், புதன், ஐ திங்க் சூரியன், பௌமன், குரு, சுக்ரன், சனி, நாமகானாம் பஞ்சகே. இந்த 5 பேரு உச்சஸ்தே உச்சத்துல இருக்கிற தருணத்தில் யார் யார் யாரு? சூரியன், பௌமன், குரு, சுக்ரன், சனி இந்த 5 கிரகங்களும் உச்சஸ்தே. சுரகுரவு சேந்தவ் சுரகுருவான பிரகஸ்பதி, பிரகஸ்பதவு அப்புறம் சந்திரயுக்தே சந்திரனோடு சேர்ந்து இருந்த அந்த தருணத்தில் நவம்யாம் 9வது நாள் நவமி திதி கர்க்கடக லக்னே கர்க்கடகே லக்னே கர்க்கடக லக்னத்தில் புனர்வசு யுதே திதௌ புனர்வசு நட்சத்திரம் இருக்கின்ற அந்த திதியில் அந்த நாளில் பூஷணி மேஷம் கதே. பூஷன் அப்படின்னாலே சூரியன் அர்த்தம். ஸோ சூரியனானவன் மேஷ ராசிய போய் சேரும்போது இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜிக்கலி இட் ஷுட் பி அ வெரி ஆஸ்பீஷியஸ் டைம். அந்த மாதிரி ஒரு பர்த் இருந்ததுன்னா அவளுடைய அந்த பவரே ஜாஸ்தி இருக்கும். சரியா? பூஷணி மேஷம் கதே. பூஷன் அப்படின்னா சூரியன். பூஷணிங்கிறது சப்தமியில இருக்கு. பூஷணி சூரியே மேஷம் கதே சதி. சூரியனானவன் மேஷ ராசிக்கு போன அந்த தருணத்தில் நிகிலாக பலாஷ சமிதா நிர்தக்தும் மேத்யாத் அயோத்தியா அரணேஹே
அபூதபூர்வம் அபரம் ஏகம் எத்கிஞ்சித் மகஹ ஆவிர்பூதம். ஸோ அயோத்தியா அரணேகே, அயோத்தியா என்கின்ற அரணினா மந்தன தாரு, தாருனா கட்டை, மந்தனம்னா கடையறது, அதுக்கு யூஸ் பண்ற தாரு கட்டை எது அப்படின்னா அந்த அரணின்னு பேரு. அக்னி மந்தனம், மந்தனம்னா இது இல்ல, அது பேர் என்னது, கடையற அந்த மத்துக்கு சொல்லல, அக்னி, அக்னிய வந்து கடறி விடுற ஒரு மந்தனம், அதுக்கு அரணின்னு பேரு. சோ இந்த இடத்துல அயோத்தியா ஏவ அரணிகி, அயோத்தியா என்கின்ற ஒரு மந்தன தாருவிலிருந்து என்ன, அபூதபூர்வம் முன்னாடி இல்லாத, அபரம் இவரை தவிர வேற யாரும், ந வித்யதே பரம் அஸ்மாத் அப்படி இருக்கின்ற ஒன்று, ஏகம் எத்கிஞ்சித் மகா ஆவிர்பூதம் ஒரு தேஜஸானது வந்தது. எதுக்கோசரம் அப்படின்னா, எங்கேந்து வந்தது அப்படின்னா, மேத்யாத்து அயோத்தியாரணேகே, மேத்யா, மேதி அப்படின்னா அந்த யஜ்ஞத்தினுடைய குண்டத்துக்கு மேதின்னு சொல்லுவா. மேத்யஹனா மேத்யம் அப்படிங்கிறது நபும்சகலிங்கம். இந்த இடத்துல மேத்யாத்து அப்படிங்கிறது பவித்திரம்ங்கிற அர்த்தம். மேத்யாத்து அயோத்தியா அரணேகே, பவித்திரமான அந்த அயோத்தியா என்கின்ற ஒரு அரணியிலிருந்து, ரெண்டும் பஞ்சமியில இருக்கு, அபூதபூர்வம் பரமம் ஏகம் எத்கிஞ்சித் மகா ஆவிர்பூதம். எதுக்கு அந்த மகான தேஜஸ் எதுக்கு வந்தது அப்படின்னா, நிகிலாகா பலாஷ சமிதா நிர்தப்தும், நிகிலாகா அப்படின்னா எல்லா, பலாஷகா அப்படின்னா பலாஷ இலம், இலை இருக்கும், பலாஷ இலைகள்னு பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம, பனைமரமா ஒடியும் ஏதோ ஒரு இலை அது. சமித்துனா கட்டை. இங்க வந்து பலாஷகான்னு இங்க சொல்லும்போது பலம்னா மாம்சம்னு அர்த்தம். பலம் அஷ்னாதி இது பலாஷகனா ராட்சசாகான்னு அர்த்தம் இல்ல. எப்படி அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு டபுள் மீனிங்ல சொல்லி சொல்லி பண்றாரு பாருங்க. நிகிலாகா பலாஷ சமிதா, இது வந்து த்விதியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு, ரெண்டுமே ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. சமித் சமிதௌ சமிதா, சமிதம் சமிதௌ சமிதா, புரியுறதா, ஆப்ஜெக்ட்ல இருக்கு. நிகிலாகா பலாஷ சமிதா, பலா ராட்சச, பலாஷகானா இந்த இடத்துல ராட்சசாகா, ராட்சசாகா ஏவ சமிதா, சமிதான சமித்த அந்த கட்டை. சோ அந்த எல்லா ராட்சசர்கள் என்கின்ற சமித்தை நிர்தக்தும் எரிப்பதற்கு, மேத்யாத்து பவித்திரமான அயோத்தியா அரணேகே, அயோத்தியா என்கின்ற அந்த மந்தன தாருவிலிருந்து ஏகம் மகா ஆவிர்பூதம் ஒரு பெருசிய ஒரு தேஜஸானது வந்தது. புரியுறதா? அந்த தேஜஸ் எப்படி இருந்தது, அபூதபூர்வம், இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு தேஜஸை பார்த்தது இல்ல. அபரம், அவரை தவிர இவரை தவிர வேற யாரும் கிடையாது. ந வித்யதே பரம் அஸ்மாது, ஏகம் ஒன்று, எத்கிஞ்சித்து ஏதோ ஒரு, மகா ஒரு தேஜஸானது ஆவிர்பூதம் உண்டாயிற்று. சரியா இருக்கா? சரியா இருக்கா? இந்த வியாக்கியானத்தில் நிறைய ஜோதிஷ சாஸ்திரம் பத்தி போட்டிருக்கா. சூரியஸ்ய மேஷராசி உச்சஸ்தானம் இது பிரசித்தம் உச்சஸ்தே. சரியா? ஆமா. சோ அதான். சோ உச்சஸ்தே கிரகபஞ்சகே சூரகுரௌ. சோ கிரகபஞ்சகே உச்சஸ்தே சதி, 5 கிரகங்களும் உச்சஸ்தானத்துல இருந்த அந்த தருணத்தில். ஓகேவா? அடுத்தது என்ன, சுரகுரவு சேர்ந்தோ, அந்த பிரகஸ்பதியானவர் இந்துவோட சந்திரனோட சேர்ந்து இருந்த அந்த தருணத்தில், நவம்யாம் நவமி திதியில 9th டே, கர்க்கடகே லக்னே, கடக லக்னத்துல, புனர்வசு யுதே புனர்பூச நட்சத்திர திதௌ அந்த திதியில, பூஷணி மேஷம் கதே அந்த சூரியனானவன் மேஷராசியை அடைந்த அந்த தருணத்தில், நிகிலாகா பலாஷ சமிதா நிர்தக்தும். ஸோ பலம் அப்படின்னா மாம்சம், பலம் அஷ்னாதி இது பலாஷா அப்படின்னா ராட்சசா, நிகிலாகா பலாஷ சமிதா எல்லா ராட்சசாக ஏவ சமிதா. புரியுறதா? அந்த ராட்சசர்களே சமித்து போல அந்த நிகிலாகா பலாஷ சமிதா எல்லா ராட்சசர்கள் என்ற ஒரு சமித்தை நிர்தக்தும் எரிப்பதற்கோசரம், மேத்யாத்து அயோத்தியா அரணேகே பவித்திரமான அந்த அயோத்தியா அப்படிங்கிற, அயோத்தியா ஏவ அரணிகி இங்க வந்து ரூபகம், அயோத்தியா என்கின்ற ஒரு அரணியிலிருந்து, அதே மாதிரி பலாஷ ஏவ சமிதா ராட்சசர்களே சமித்து. இந்த இடத்துல பலாஷ சமிதாங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்லேஷமா சொல்லணும் இல்லையா, ஸ்லிஷ்ட ரூபகம் அங்க. சோ பலாஷ சமிதா நிர்தக்தும் மேத்யாத்து அயோத்தியா ஏவ அரணிகி
தஸ்மாத் அரணேஹே அபூதபூர்வம் அபரம் ஏகம் யத்கிஞ்சித் மகா. இந்த மகா மகசி மகாம்சி, சரியா? அந்த மகாக்கு இது நாலும் அட்ஜெக்டிவா போறது. அபூதபூர்வம் அபரம் ஏகம் யத்கிஞ்சித் மகா ஆவிர் பூதம் உண்டாயிற்று. சரியா இருக்கா? கிளியரா இருக்கா? இங்க வந்து சார்தூல விக்கிரீடிதம் இது, இந்த இது. அதுக்கப்புறம் அத ராமாபிதானேன கவேஹே சுரபயன் கிரஹ. படிங்கோ தீபா. अथ रामाभिधानेन कवेः सुरभयङ्गिरः अलञ्चकार कारुण्यात् रघूणाम् अन्वयं हरिः. அன்வயம்னா குலம்னு அர்த்தம். வம்சத்துக்கு அன்வயகான்னு ஒரு பேர் இருக்கு. குலஹா, குலம், வம்சஹா எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அன்வயகா அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வம்சகான்னு அர்த்தம். அத பிறகு ராமாபிதானே கவேஹே கிரஹ சுரபயன் அரிஹி. சோ ராம ஈதி அபிதானம் தேன ராமாபிதானேன திருத்தியா வரணும். சப்தமி எப்படிடா? அத பிறகு ராமாபிதானேன, ராம இது அபிதானம் யஸ்ய தேன, ராமன் என்கின்ற பெயர் யாருடையதோ அவர், அப்படிப்பட்ட பெயரினால் கவேஹே கிரஹா சுரபயன்னு, கவியினுடைய கிரகன வாக்கு, அதை நறுமணப்படுத்தி கொண்டு, சுரபயன்னா மேக்கிங் இட், அந்த ஃப்ராக்ரன்ஸை ஊட்டி கொண்டு, ஸோ ரமந்தே யோகினஹா அஸ்மின் இது ராமஹா இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெயரினால அபிதானேன கவேஹே கவியினுடைய கிரக வாக்கை சுரபயன்னு சுரபி குருவன்னு ஹரிஹி அந்த ஹரியானவர், ஹரிங்கிறது இங்க விஷ்ணு, காருண்யாது கருணாபாவத்தினால தயாஸ்வபாவத்தினால ரகுனாம் அன்வயம் அலஞ்சகார, ரகு ரகுவம்சத்தை அவர் அலங்காரம் செஞ்சார். ரகுனாம் அன்வயம்னா ரகுனாம் ரகுக்குலனுடைய வம்சம், அதை அலஞ்சகார. சரியா இருக்கா? ராமரூபேண அவதீரிய ரகுவம்சம் அனுகிரகித்தவான் இத்தியர்த்தா. ராமனாக அவதரித்து அந்த ரகுவம்சத்தை அலங்காரம் செஞ்சார். He embellished the whole ரகு டைனாஸ்டி. சரியா? அத ராமாபிதானேன கவேஸ்வரபயன் கிரஹ அலஞ்சகார காருண்யாத் ரகுனா அன்வயம் ஹரிஹி. அனுஷ்டு மீட்டர் இல்லையா? அதான் இதோ நிறுத்திக்கலாமா?